வணக்கம் பிரதர். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சோனாலி கோழிகளை பத்தி ஒரு டீடைல் வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம கருங்கோழியோட ஷெட்ல இருக்கோம். ஸோ இதை பத்தி சொல்லுங்க பிரதர். இனி ஒரு விதி செய்வோம் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடி அதில் லாக்டவுன் கொரோனா வரும்போது நல்லா பீக்கில் இருந்தது. ஆமா, அது என்னன்னா நம்ம சைடு அப்போ நல்லா மூவ்மெண்ட் இருந்தது. பாத்தீங்கன்னா எந்த பக்கம் எந்த போனை எடுத்தாலும் இப்போ எப்படி சோனாலி பிரீடு பீக்கில் இருக்கும், அப்போ வந்து இந்த கருங்கோழி பிரீடு வந்து நல்லா பீக்கில் இருந்தது. கருங்கோழில வந்து எல்லாம் உண்மைதான், மருத்துவ குணம் நல்லா நிறைய இருக்கு. முட்டையும் நல்லா நல்ல ஹெல்த்தியான முட்டை. கறிக்கடையில வந்து மெயினா யாரும் அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. கறிக்கடைக்காரங்க இதெல்லாம் அந்த கோழி எல்லாம் வாங்கி கொஞ்சம் ஒரு அது இப்போ அசல் காசு ஒரு 100 கோழி 200 கோழி இறக்கினாலும் இது ஒரு 5 கோழி 10 கோழி வாங்கி எல்லா கடைக்காரங்களும் இறக்கி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா கறிக்கடையில எந்த கடையிலயும் இறக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது இது ஒன்றும் ரேட் வைஸ்லயே ஒன்றும் பெரிய ரேட்லாம் இல்லை. எல்லாம் அந்த லாக்டவுன் டைம்ல வந்து கிலோ நான் 1500 2000 சொல்லி எல்லாம் சொல்லுவோம். அப்ப வந்து கோழி டிமாண்ட்னாலதான் ரேட் ஏறந்த காரணம். ஆனா அப்படி ஒண்ணும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா வளருதல் தீவன செலவு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் எந்த கோழி எடுத்தாலும் அந்த கோழி என்ன சாப்பிடுதோ அதே அளவு தான் இதுவும் தீவனம் சாப்பிடும். இப்போ நாட்டுக்கோழி அசில்காய் சாப்பிட்றதா இதுவும் சாப்பிடும், சிறுவடை சாப்பிட்றதா இதுவும் சாப்பிடும். இது சாப்பிட்ற கோழிக்கு ரேட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் கோழி ரேட்டும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான். அப்படி பார்த்தா இதுவும் அதே ஒரு 2.5 கிலோ தீவனம் சாப்பிட்டாலும் அதே 2.5 கிலோ தான் அசில்காய் சாப்பிடுது. இந்த கருங்கோழிங்கிறது கொஞ்சம் டல்லா தான் போயிட்டு இருக்கு வச்சுங்களா. அடிக்கடி டல்லா போகுது, சேல்ஸ் வைஸ்லயும் டல்லா தான் போயிட்டு இருக்குது. பண்ணக்காரங்களும் சரி, இப்போ அசில் காசு வளர்த்துறவங்க இந்த கோழியை வாங்கி வளர்த்தலாம். அசில் காசு என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ பண்ணையில அந்த ரேட்டுக்கு இதையும் கொடுத்தாலே கண்டிப்பா மூவ்மெண்ட் இருக்கும். பாத்தீங்கன்னா அசில் காசு கூட நம்ம வந்து மூக்கட்டு வளர்த்தணும், இதெல்லாம் மூக்கட்டாமையோட வளர்த்தலாம். அதாவது பினிஷிங் நல்லா வரும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா முட்டைக்கு அசில் காசு கூட முட்டை சொல்ல முடியாது. அது வருஷத்துக்கு வந்து 140 முட்டை 120 முட்டை தான் கிடைக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 220 முட்டை எடுக்கலாம். முட்டையும் நல்லா முட்டையா கொடுத்தாலும் முட்டை கோழியாவே பண்ணுவாங்க. ஒரு சில ஆளுங்க ஃபீமேலா அதிகம் வச்சு முட்டைக்குன்னு பண்றாங்க. கறி எப்படிப்படுது, ஹார்டா இருக்குமா இல்ல நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குமா? கறிலாம் சாஃப்டா தான் இருக்கும், ரொம்பலாம் ஆடெல்லாம் இருக்காது. நம்ம நாட்டுக்கோழி விட இது சாஃப்டா தான் வரும். இதுல கொழுப்பு இருக்காது, மெயினா ஃபேக்ட் கம்மி. இப்போ அசல் காசோ மற்ற எந்த கோழி எடுத்தாலும் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும். சிறுவடை கோயில கூட கொழுப்பு வரும், பெருவடையில கூட கொழுப்பு வரும். இதுல வராது. மக்கள் வந்து விரும்பி சாப்பிடலாம். பண்ணக்காரங்க ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா கறிக்கடைக்காரங்களும் அதை வாங்கி கண்டிப்பா மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா இந்த பீரியட் கொஞ்சம் நம்ம பக்கம் அழியாத பாத்துக்கலாம். இதெல்லாம் காலப்போக்கில் கண்டிப்பா இது கடனாத்து அப்ப இருந்ததை விட டவுன் ஆயிடுச்சு. முன்ன மார்க்கெட் இருந்ததை விட டவுன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் போக போக இன்னும் டவுன் ஆகி சுத்தமா இல்லாத விட போகலாம். நம்ம அந்த அளவுக்கு வச்சுக்க வேணாம். நம்ம மக்கள் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் எடுத்து நம்ம வாங்கினாதான் எப்படி பிராய்லர் நாட்டுக்கோழி வாங்க. ஆனா இதுல மருத்துவ குணம் நிறையவே இருக்கு. இதுல வாங்கி சாப்பிடலாம். மக்கள் அப்படி வாங்கி விரும்பி சாப்பிடணும்னு நினைச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப சிட்டி சைட்ல இந்த கோழி வந்து எல்லா கடையிலும் கிடைச்சதுன்னா கண்டிப்பா மூவ் ஆகுது. இப்போ ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கண்டிப்பா ஏன்னா கறிக்கடைக்காரங்களும் கொஞ்சம் அதை வாங்கி வைக்கணும். கறிக்கடைக்காரங்களாலதான் வந்து இந்த கோழி அதிகம் போகிறது இல்லை. இல்ல இடையில இந்த சப்ளை பண்றாங்க பாருங்க கறிக்கடைக்காரங்க, கறிக்கடைக்கு இந்த மத்த கோழி எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. அவங்களாவது இதை வாங்கிட்டு போய் கடைகளுக்கு ஒரு 10-20 கோழி கொடுத்து பழக்கப்படுத்தினாங்கன்னா ஓரளவுக்கு பீக்கில் போகும். ரேட்டு ஓரளவுக்கு மீடியமான ரேட்ல வச்சு கொடுத்து வளர்த்து கொடுத்தா ஓரளவுக்கு இந்த இடத்த அழியா. நம்ம சைடு வந்து ரொம்ப இல்லாத போவது மார்க்கெட்ல ரொம்ப டவுன் ஆயிட்டு சரி, பண்ணையாளர்களும் சரி, இதுக்கு ஒரு அவங்கதான் ஒரு பண்ணணும். பிளஸ் கறிக்கடைக்காரர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணா மக்களும் மெயின் ஃபார்ம், ரெண்டாவது கறிக்கடைக்காரங்க இவங்க 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே மக்கள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிறது இல்ல அங்க கறிக்கடையில எந்த ஒரு கறிக்கடையிலுமே மோஸ்ட்லி இருக்கும். அதாவது ஒரு 4 கடையில கண்டிப்பா ஒரு 100 கடை எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 3-4 கடையில கூட பார்க்க முடியாது. நீங்க சேலம் சரௌண்டிங்ல வரிசையா இங்க இருந்து நீங்க பாத்துட்டு போற கடையில மேக்ஸிமம் ஒரு கடையில கூட பார்க்க முடியாது. ஏதாவது 1-2 கடையில கூட இது கிடையாது, வச்சாவே சேல் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க சோனாலி பார்த்தோம். இப்ப கருங்கோழியும் பற்றியும் ஒரு டீட்டெயில் சொல்லியிருந்தீங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிருந்தீங்க. அதாவது போயிட்டு இருக்கு, ஆனா முன்பு இல்லாத அளவுக்கு மார்க்கெட் கொஞ்சம் டவுனா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. இது இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ணையாளரும் சரி கறிக்கடையாலும் சரி இது கொஞ்சம் நம்ம சைடு தான் டவுன். இப்போ நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ நார்த் சைட்லாம் ஃபுல்லா போகும். ஆந்திரா சைட்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா போயிட்டு தான் இருக்கு. அங்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்குலாம் இந்த கோழி தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு கருப்பு கலர் கோழி தான் அதிகம் கட் பண்ணுவாங்க. கோயில் பண்டிகைலாம் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் அந்த சைடு போகும், நார்த் சைடு ஃபுல்லா போகுது. நம்ம சைடும் கொஞ்சம் ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும் தான் கருப்பு கலர் கோழி கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேவல்லாம் வந்து இப்ப சேலத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி கட் பண்ணுவாங்க, கருப்பு கோழி கேட்பாங்க. ரெஸ்டாரண்ட்ல போகுது. ஆனா ரேட்டு கடையில வைக்கிற ரேட்டும் ஃபார்மர் கொடுக்குற ரேட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கருங்கோழில நீங்க என்ன மாதிரி கொடுத்துட்டீங்க, சர்வீஸ் கொடுத்துட்டீங்க? அப்புறம் நான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த கருங்கோழி பாத்தீங்கன்னா பேரண்ட் ஸ்டாக் தாய் கோழி. இதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் வந்து
முட்டையை எடுத்து ஹேச்சிங் பண்ணி அதாவது இன்குபேட்டர்ல வச்சு குஞ்சு பொரிச்சு அதை வந்து நான் வந்து ஓவரால் இந்தியா ஃபுல்லா ஒரு நாள் கோழி கொஞ்சம் ஒரு மாச கோழி கொஞ்சம் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. மெயினா அதுக்காக தான் நம்ம இந்த தாய் கோழி பொறுத்தவரைக்கும் சிக்ஸுக்காக தான். நம்ம முட்டை சப்ளை பண்றது இப்போதைக்கு முட்டை நம்ம நான் என்ன பொறுத்த வரைக்கும் முட்டைங்கிறது அதிகம் இல்லை, ஏன்னா முட்டைக்கு நிறைய பேர் பண்றாங்க. நம்ம அதுல போய் எதுவும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. சிக்ஸுக்கு மட்டும் தான். சிக்கு ஏதாவது வேணும்னா கருங்கோழி சிக்கு நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி கோழி இருக்கு. அதுல எந்த கோழி வேணாலும் நம்ம கூப்பிடுங்க, சப்ளை பண்ணிடலாம். ஓவரால் இந்தியா ஃபுல்லா கொடுக்கலாம். பெஸ்ட் ரேட்ல கம்மி ரேட்ல கொடுக்கலாம். குவாலிட்டியா கொடுக்கலாம் வச்சுக்கலாம். இல்லைன்னா முட்டைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஃபீமேலா எடுத்து இப்போ விஜிபி பவுல்ட்ரியோட சோனாலியை பற்றியும் மற்ற வகைகளை பற்றியும் ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் கருங்கோழியை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தது ரொம்ப நன்றி.